One time watch. Rebel star Baba! Amazing! அரண்மனை கூட பாத்துடலாம். இத பார்க்க முடியல. படம் ஆக்சுவலி ஜனநாயகன் இல்லன்ற டிசப்பாயின்மெண்ட் தான் வந்தோம் இங்க. ஸோ பட் இங்க வரப்போ அதை விட எனக்கு பெரிய டிசப்பாயிண்ட். படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்க்கலாம். 3 நேரம் படம் கொஞ்சம் நமக்கு அங்கங்க லேக் தோணாலும் பட் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பேக் சீன்ஸ்லாம் வச்சு கிளைமேக்ஸ் இன்டர்வெல் எங்கெங்க பேங்க் வைக்கணுமோ அங்கங்கே கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அப்படியே பிக்கப் ஆகிட்டு படம் ஒரு லெவல் ரீச் ஆகிட்டு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க வச்ச செட்டப்ஸ்லாம் கரெக்டாக செட்டப் பண்ணிட்டு கரெக்டாக முடிச்சிருந்தாங்க. காமெடி பிரபாஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஜானர்ல வந்திருக்கு படம். ரொம்ப நாள் கழிச்சு பிரபாஸ் இந்த மாதிரி காமெடி ஃபுல் ஃபிளெஜ் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பிரபாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபுல்லாக. சலார் நம்ம கல்கி அந்த படத்துல எல்லாம் பார்த்தா பிரபாஸ் ரொம்ப குட்டி கம்மியாக தான் பேசுவாங்க. கடைசியில் ஹைப் பண்ணாலும் கம்மியாக தான் பேசுவாங்க. ஃபுல் ஃபைட்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபுல்லாக பண்ணி காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. விடிவி கணேஷ் எல்லாம் விடிவி கணேஷ் சேம் டப்பிங் ஓன் டப்பிங் தான். விடிவி கணேஷ் காமெடி மெயினாக அந்த வாய்ஸ் தான் அவரோட சோலு. நல்லா பண்ணியிருந்தார் விடிவி கணேஷ். ஃபுல் ஃபிளெஜ் ரோல் இருந்துச்சு. Amazing! இத்தனை நாள் பிரபாஸ்னா ஒரு ஹீரோ ஒரு ரெபல் இல்லைன்னா ஒரு லவ் கம் ஆக்ஷன். பட் இதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. லைக் கமல்ஹாசன் எப்படி நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, இதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஐ நெவர் saw பிரபாஸ் in this emotional thing. So it's amazing. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்லோவா லாக் இல்லடா. ஸ்லோவா லாக்னா எல்லாமே இருக்கும். உனக்கு நிறைய உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். வாட் எவர் நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதுக்கு மேல இருக்கு. ஹீரோனா ஹீரோயின் இருக்கணும், கிங்னா குவீன் இருக்கணும். ஒரு ஹீரோயின்னா ஹீரோயின் தான். நிறைய ஹீரோயின்னா ஹீரோ மட்டும்தான். So here heroines are like just for us only boys means we can't see, some coloring should be heroines for that coloring, and they not use heroines in bad way also, in good way only. Yeah, lag avla illa. அந்த டைம்ல யூ ஷுட் திங்க் என்ன நடக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் தானே. அதுதான் லேக். அந்த நேம் லேக் கிடையாது. பட் நல்லா இருக்கு. ஓவரால் மூவியா பெட்டரா இருக்கு. நல்லா இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் யூ வில் வெயிட் ஃபார் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த பிரேக் யூ கேன் கோ அவுட் சைட், யூ வில் வெயிட் ஃபார் தி பிரேக். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அது அவள்தான் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. பிரபாஸ் படம் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து இதுதான் பாகுபலி மாதிரி எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. சலார் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை எதிர்பார்த்து நம்ம போனோம். இதையும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்து போனோம். அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைண்ணா. கிராஃபிக்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அந்த முதல்ல சீனு இதெல்லாம் வந்து தேவையில்லாத சீனு. 3 ஹீரோயின் வந்து தேவையில்லாத சீனு. அதெல்லாம் வந்து வேஸ்ட் தான். சும்மா டைம் பாஸ்க்கு கொண்டு வந்துருக்காங்க படத்தில். மற்றபடி ஒண்ணுமே இல்லைண்ணா. சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. தெலுங்கு ஆடியன்ஸ் அவங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லாங்ல வந்து ஏன்னா அந்த ஸ்டேட்ல வந்து அவங்க கொண்டாடுவாங்க. இந்த பாலையா படம் வந்து பில்டப் பண்ணா மட்டும்தான் அங்க ஓடுற மாதிரி. நம்ம ஆடியன்ஸ் வந்து தெளிவா இருப்பாங்க. அரண்மனை கூட பாத்துடலாம். இதை பார்க்க முடியல. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எக்ஸலென்ட். ஒரு மைண்ட் கேம் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சைஃபை மூவி அந்த மாதிரி இருக்கும். சைக்காலஜிக்கல் சூப்பரா இருக்கு. ஆமா, ரொம்ப நாள் சூப்பரா இருக்கு. லைக் நமக்கு ஒரு பிரபாஸ் விண்டேஜ் பிரபாஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஹாப்பி இருக்கு. கிளைமேக்ஸ் மாஸ். தமன் மியூசிக் சில கிளைமேக்ஸ் இல்ல செகண்ட் ஆஃப் மியூசிக் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை எலிவேஷன் சீன்ஸ் அதனால மாசா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் சாங்ஸ் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. பிரபாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எக்ஸலென்டிங். 3 ஹீரோயின் ஓகே தான். அதாவது ஏதோ வல்கர் சீன்ஸ் எதுவும் இல்ல. சிம்பிளா நீட்டா எடுத்து ஃபேமிலி பார்க்கலாம். இல்ல போர் எதுவும் அடிக்கல. நல்லா ஃபியூ பிளேசஸ்ல ஒர்க் ஆச்சு. ஃபியூ பிளேசஸ்ல தான் காமெடி இருக்கு. அவ்வளோ பெருசா ஹாரர் காமெடி இல்ல. ஃபுல் ஒரு ஸ்டோரி தான். பிரபாஸ் எல்லாமே பண்ணுவாங்கண்ணா. எல்லா ஜானரும் செட் ஆகும். ஒர்க் அவுட் ஆச்சுண்ணா. ஒர்க் அவுட் ஆகும். பிரபாஸ்னா ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு சீரியஸான ரோலுக்கு போறாரு ஸ்பிரிட். ஆமா, சோ திரும்ப இந்த மாதிரி காமெடி படம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? காமெடி படம் பண்ணலாம். பட் ஸ்பிரிட் இப்போ எல்லா ஹீரோவும் எல்லா ஜானரும் பண்ணணும். பண்ணாத வர்சட்டாலிட்டி எல்லாம் தெரியும். பிரபாஸ்னா வர்சட்டாலிட்டி. படம் ஆக்சுவலி ஜனநாயகன் இல்லன்ற டிசப்பாயின்மெண்ட் தான் வந்தோம் இங்க.
ஸோ பட் இங்க வரப்போ அதை விட எனக்கு பெரிய டிசப்பாயிண்ட். ஜனநாயகன் வரலன்றது கூட நான் ஏத்துப்பேன். பட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் என்னால இது பண்ண முடியல. ஸ்டோரி நல்லா இல்லையா? என்ன எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. ஒரு பேன் இண்டியா ஸ்டார் மூவின்னு சொல்லி நம்மளுக்கு இது பண்ணாங்க. ஓகே சரி, நம்மளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்ட்டு ஒன்று எடுத்துட்டு போனாங்க. ஒரு 3 ஹீரோயின் வச்சு அடி கண்டென்ட் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு பார்த்தோம். அதுல ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 20 மினிட்ஸ் அந்த இப்போட்டிசம்ன்ற கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் நல்லா இருக்கும். பட் அது எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏதோ அவங்க ஏதோ பண்ணாங்க ப்ரோ. புதுசா ப்ரோ காமெடின்னு பார்த்தா கூட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. எதுவுமே கனெக்ட் ஆகல ப்ரோ. ப்ரோ மியூசிக் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. தமிழ் மியூசிக் இல்லை ப்ரோ. இந்த படத்துக்கு ஏற்ற ஆக்சுவலி நான் சந்திரமுகி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தோம். ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம்னு வந்தோம். பட் இல்லை ப்ரோ, ஃபுல்லி டிசப்பாயிண்ட் ப்ரோ. நம்ம ஒரு சுந்தர் சி மாதிரி இருக்கு டைரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியலையா? இல்லை ஆக்சுவலி நான் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் நினைச்சேன் நான். ஸோ டிடி ரிட்டர்ன் கான்செப்டை இவர் காப்பி அடிக்கிறாரா நினைச்சோம். Comedy was good and it was a nice attempt actually. Okay. Overall, it is awesome. Okay, how was Taman's music? Tamil, yeah, music was good. So they gave a part 2 leading. Was it interesting? You will be going for a part 2? Yeah, part 2 is there and definitely will go. Prabhas is there, right? So definitely will go. Comedy, did it work Yeah, for you? comedy is. And horror also? Yeah, both they have managed very well. Comedy is also good. We'll laugh. Like people whoever go and see, definitely they'll laugh. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் குட் வாட்ச். Prabhas oda acting like தாரமா இருந்தது, long time, ரொம்ப jolly role. ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா பண்ணா, நல்லா ஃபன் ரோல் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஹாரர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் என்ன நடந்தது தெரியல. அது செகண்ட் பார்ட் இருக்கு கன்ஃபார்ம்டு. ஆமா, அந்த part 2 leading கொடுத்திருக்காங்க. லீடிங் இருக்கு கன்ஃபார்ம். பரவாயில்ல, இட்ஸ் குட், டீசென்ட் இருக்கு. குட் மூவி இது. தமிழோட music. அமன் மியூசிக் மாஸ், பிஜிஎம் நல்லா இருந்தது. சாங்ஸ் எப்போ நல்லா இருக்கும். கண்டிப்பா குட் மூவி, டெஃபினெட்லி வர்த் வாட்சிங். Nice graphics and acting was nice. BGM, Taman BGM is so nice. Prabhas jolly role. Yeah, Past Prabhas is back. Very nice. Prabhas ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட். சூப்பரா இருக்கு மூவி. பட டியூரேஷன் ரொம்ப லாக் ஆயிருச்சா? இல்ல கரெக்ட் டைமிங். வேற லெவலுக்கு. தமிழ் மியூசிக் எப்படி? சூப்பர் ப்ரோ. சூப்பர். So intro songலாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஃபுல்லா என்ஜாய் பண்ணிச்சு. ஹாரர் வந்து எப்படி ஆன மாதிரி இருந்துச்சு ஹாரர்? ஃபுல்லா ஹாரர் இல்ல, நம்ம நார்மல் ஃபேமிலிக்கு எதுக்கு ஹாரர் போனோம் அந்த மாதிரி இருக்கு. பார்ட் 2 லீட் கொடுத்திருக்காங்க. இருக்கு லாஸ்ட்ல பார்ட் 2 லீட் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் லீட் தான். ஆமா. இல்ல ப்ரோ, நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல சீரியஸா. ரொம்ப லாகா இருக்கு, ரொம்ப பார்க்கவே முடியல. ரொம்ப ஓவரா என்ன பிடிக்கல? அந்த ஸ்டோரியே சரியில்லையா? ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா போரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஆனா கிராஃபிக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. மியூசிக்ல அப்படியே இருக்கு. தமிழ் மியூசிக்ல அம்மன் வந்து ஸ்டார்டிங் ஒரு மியூசிக், ஒரு ராட்சசர் மியூசிக் மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தென் மியூசிக் ஓகே, ஓவரால் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பயங்கரமா போட்டுருந்தார் தமிழ். பிரபாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜாலியான ரோல் பண்ணிருக்காரு. ஆமா, காமெடிலாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் பிரபாஸ் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவர் நேம் தெரியல, அவரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ, ரிப்பீட் வேல்யூ இல்ல. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பட் கொஞ்சம் டல்லான மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் பிரபாஸ் தமிழ், நான் வந்து பிரபாஸ்க்காக வந்தேன். ரெபல் ஸ்டாரை என்ஜாய் பண்ண அந்த இது எனக்கு ரொம்ப ஒரு விண்டேஜ் கேரக்டரைசேஷன்ஸ் வந்துச்சு பிரபாஸ். லைக் வந்து அவரோட மிர்ச்சின்னு சொல்லி ஒரு 2012 ஒரு படம், அந்த அதுக்கு முன்னாடி டார்லிங். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த விண்டேஜ் கேரக்டரைசேஷன்ஸ் இருந்துச்சு. லைக் அந்த பாடி லாங்குவேஜ் நடுவில் வந்து ரொம்ப சீரியஸ், நல்லா காமெடியாக அவனோட அந்த ஒன்லைன் கவுண்டர்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆஸ் அ ஹாரர் ஃபிலிமாக பார்க்கும்போது டேரக்டர் நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால ஹீரோயின்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாம ஜஸ்ட் கிளாம் டால்ஸா. மற்றபடி இட்ஸ் ஒன் டைம் வாட்சபிள், டீசென்ட் வாட்ச். ஒன் டைம் டீசென்ட் வாட்ச். தமன் நறுக்கிட்டாரு ப்ரோ. தமன் ஓஜில எப்படி போட்டானா அதே பேராமீட்டர் அதே லெவல்ல ராஜா சாப்லயும். அதுவும் முக்கியமா வந்து அந்த இன்ட்ரோ சாங்லாம் பிரபாஸ்க்கு ரெபல் சாங்லாம் இட்ஸ் அ பேங்கர். வரும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் தான். ஸோ பிரபாஸ் தமன் வந்து படத்தை எங்கேயோ ஒரு லெவலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டாங்க. அது காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல.
ஸோ ஒன்லைன் கவுண்டர்ஸ் எல்லாமே இட் வாஸ் ஸோ ஃபன். அதான் அந்த விண்டேஜ் பிரபாஸோட அந்த காமெடி இதெல்லாம் வந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு காமெடிஸ் எல்லாமே. அதான் சொல்றேன்ல, தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஐ மீன் வி நோ பிரபாஸ், வி என்ஜாய்ட் இட். பட் ஆனா தமிழ் ஆடியன்ஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்ல பார்க்கும்போது நம்ம அந்த காஞ்சனா அரண்மனை இந்த மாதிரி நிறைய பார்த்ததுனால மேபி கொஞ்சம் இதாகும். பட் அஸ் அ பிரபாஸ் வேணா நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஸ்டில் அந்த டேரக்டர் மேல கொஞ்சம் நான் பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும்போது கொஞ்சம் அதை டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த 3 hours 3 minutes அந்த டியூரேஷன் மேபி அப்படி இருக்கலாம். மற்றபடி வி என்ஜாய்ட் இட். பட் ஸ்டில் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸா லீவ்ல பாக்குறதுக்கு, அந்த மாதிரி கிட்ஸோட பாக்குறதுக்கு அந்த காஞ்சனா அரண்மனை மாதிரி வி கேன் என்ஜாய் இட் தானே தவிர நத்திங் நியூ டு ஆஃபர்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஜஸ்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் என்னன்னா பிரபாஸ், அதான் நாங்க எப்படி பிரபாஸை பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்பிரிட் வருது, சலார் 2 வருது. அகைன் யூ வில் கோ இன் அ சீரியஸ் மோட். ஒரு மாஸ்குலினி, ஒரு மேட்சோ, ஆல்ஃபா மேல் மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது இது ஒரு சார்மிங்கா, நாங்க பிரபாஸ் ஒரு ரொமான்டிக் கையா, சார்மிங் கையா, சாக்லேட் பாயா பார்த்த ஒரு ஃபிலிம் இது. அந்த ஒரு விண்டேஜ் ஃபீல்ஸ் கொடுத்தனால வி என்ஜாய்ட் இட் ஃபார் ஒன்லி அண்ட் ஒன்லி ஃபார் பிரபாஸ் தான் ப்ரோ. பிரபாஸ்க்காக தான் ராஜா சாப், ஹி இஸ் த ரியல் ராஜா சாப். பட் படம் மூவி வைஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் நத்திங் நியூ டு ஆஃபர், அவ்வளோதான். தமன் சாங்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் மியூசிக் பின்ட்டாரு. சவுண்ட் டிசைன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஹாரர் ஃபீல்ஸ்லாம் த்ரில்ஸ் பயங்கரமாக கொடுத்துருந்துச்சு. சவுண்ட் கிளைமேக்ஸ் புரியலன்னா இல்லை, புரியுற மாதிரி தான் மெதுவாக தான் கொண்டு போனாங்க. லாஸ்ட் ½ an hour கரெக்டாக வச்சுருந்தாங்க கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்க்கு. டைம் எடுத்தாங்க நல்லாவே, அதனால தான் படம் ரொம்ப லென்த் ஆச்சு. புரியாத மாதிரி யாருக்கும் இருக்காது, புரியுற மாதிரி. பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 ஸ்டோரி இங்கே எண்டாச்சு, சும்மா கொடுக்கணுமேனு கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 லீடு இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆனால் பார்ட் 2 எடுப்பாங்க, எல்லாம் எடுக்க மாட்டாங்க மோஸ்ட். தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமானா சொல்ல முடியாது. டப்பிங்னால காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. டப் கரெக்டாக பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் படம். ஜம்ப் ஸ்கேர்லாம் வேணும்னே பயமுத்துற மாதிரி எதுவும் இல்லை. ஃபேண்டஸியாக இருந்துச்சு. இந்த மான்ஸ்டர்ஸ் வித்தியாசமா இதெல்லாம் வந்துச்சு. குரோக்கடைல் ஃபைட் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி புதுசாக வச்சுருந்தாங்க. விஷுவல்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப டைம் எடுத்து நல்ல பட்ஜெட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பிரபாஸ்க்கு ஜென்ரலாக நான் ஒரு பிரபாஸ் வேணா, பிரபாஸ்க்கு ஆக்ஷன் தான் ப்ரோ சூட் ஆகும். அப்படியே அந்த கட் அவுட் அப்படி நிற்க வச்சா அது ஆக்ஷனுக்கு தான், அது மெயினாக ஆக்ஷனுக்கு தான். இது சும்மா ஃப்ரெண்ட்லியாக பண்ண படம். பிரபாஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டு, சில ஹைலைட்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம் சேம் அந்த மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. பிரபாஸ் ஆக்டிங்கும் ஹைலைட்டாக இருக்குது. ஆசம். இது முன்னாடி எல்லாம் அவர் என்ன பண்ண ஆக்ஷன் ஃபிலிம் எல்லாம் பண்ணாரோ, இந்த மாதிரி காமெடி ட்ராமா எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆசமாக இருக்குது. ஹைலைட்டான மூமெண்ட் அந்த செகண்ட் பார்ட்டில் வரும், செகண்ட் ஹாஃப்ல வரும். அது எல்லாமே ஹைலைட் தான். ஹைலைட் ஆனாவே லாஸ்ட்ல ஒரே ஒரு இதுதான், அந்த ஜோக்கர் கெட்டப்ல வருவாரு, அதுதான் செகண்ட் லீட். அது ஜோக்கர் கெட்டப் செம்மையா இருக்கு. The movie is good. Okay. Fantastic. Crocodile Festival fight. Telugu, can I speak in Telugu? A crocodile fight is good. The climax scene is showing that the Circus 1935 sequel. Okay. Raja Saab sequel. But the direction is not at peaks. Okay. But background music, Taman is super. But the horror is not like that much more. How is Prabhas acting? Prabhas is only the movie. The only the person Prabhas. We have to go and watch for the only for the Prabhas, not for everyone. 3 heroines are there. Okay. But 3 heroines after the Prabhas. ரொம்ப புவர் ரைட்டிங். சும்மா 3 ஹீரோயின் வச்சுட்டு இது பண்ற மாதிரி தான் இருக்கு. ஹாரர் காமெடின்ற ஜானரே இல்லை ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஹாஃப்ல ஹாரர் ட்ரை பண்ணிட்டு கடைசி கிளைமேக்ஸ் எவனுக்குமே எதுவுமே புரியாது, மண்டபிச்சுக்கிட்டு தான் வெளில வர மாதிரி. இல்லை நம்ம அங்கே சிரிக்கவா செய்வோம், இதில் சிரிப்பும் இல்லை. 3 மணி நேரம் எடுத்துறாங்களா, போர் அடிக்குதா? பயங்கரமா. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லாகா இருந்துச்சு, சரி. செகண்ட் ஹாஃப் ஏதோ எங்கேஜிங்காக ஆரம்பிச்சது, பட் டுவர்ட்ஸ் எண்டு ரொம்ப சொதப்பலாக தான் இருந்துச்சு. படம் சூப்பர் ப்ரோ. இதுக்கு நல்லா நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர். கொஞ்சம் டியூரேஷன்லாம் எதுவுமே இல்லை. படம் வேணா நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி படம்.
பிரபாஸ்? எல்லாமே பார்க்கலாம். பிரபாஸ் நல்லா நடிச்சிருக்காரு. Movie is good only, but climax we expected, but in the before thing, somewhat director missed a few things like before. Story is 3 hours. Any bore in the movie? No boring moment actually. Initially it is boring, but later it is good.